வா நச்சலம் வா, நீ இங்கதான் வந்து நல்லா தெரியும். நான் போன வீடியோல ஒரு பிரைமரி பேங்கை ரீசனபிள் வேல்யூல இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இப்ப இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட பிசினஸ் என்னங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். நார்மலா ஒரு ஸ்டாக் ரொம்பவே அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அந்த ஸ்டாக்கை பிடிக்காது. இப்ப கரண்ட் டைம்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த கம்பெனியோட லோகோல மட்டும்தான் புல் இருக்கு, ஸ்டாக்ல புல்லிஷ்னஸே சுத்தமா இல்லைன்னு சொல்லி. அதாவது மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்டாக்கை பிடிக்கல. சோ இப்ப நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கினோம்னா மேபி இந்த ஸ்டாக் ட்ரெண்டிங்ல போகும்போது நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பிசினஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த கம்பெனி தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதுனால என்னால இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸை ரொம்பவே பெட்டரா உங்களுக்கு கன்வே பண்ண முடியும். அண்ட் இது ஒரு ட்விஸ்டுமே இருக்கு. அதாவது ஒரு லட்டும் ஒரு சமோசாவும் என் வாழ்க்கையில எப்படி பேஸ்கெட் பால் பேசுகிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எப்படி பார்க்கலாம். வெல்கம் பேக் டு படாக்ஸ். திஸ் இஸ் வாய்ஸ் டு கெட் யுவர் பிரைஸ் அண்ட் வி வேல்யூ யுவர் டைம். ஹாய் கைஸ், லாஸ்ட் 3 வீடியோஸா ஆடியோ எரர் நம்ம வீடியோவில் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் தான். அதை நாங்கள் இப்போ சரி பண்ணிட்டோம். இந்த வீடியோ தான் அதோட ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோவில் மட்டும் பேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி ப்ரொஃபைல்குள்ள வந்தோம் அப்படின்னா இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிரைமரி பேங்க் 5th பொசிஷன் இருக்காங்க. HDFC பேங்க், ICICI, ஆக்சிஸ், கோட்டக் அப்புறமா 5th பொசிஷன்ல வராங்க. அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் SBI, பேங்க் ஆஃப் பரோடா இன்க்ளூட் பண்ணா 8th பொசிஷன்ல வராங்க. ஸோ நிஃப்டில ஒரு முக்கியமான மெம்பரா தான் இருக்காங்க. அண்ட் இவங்க மெயினா நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. சோ இப்பதான் சவுத் இந்தியால ஆக்சுவலா க்ரோ ஆயிட்டு வராங்க. இந்த கம்பெனியோட ஹிஸ்டரிக்குள்ள வந்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஸ்டோரி 1994 ஸ்டார்ட் ஆகுது. மும்பைல ஸ்ரீசந்த் ஹிந்துஜா அப்படின்னு ஒருத்தர். இதோட விஷனாவே எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இவங்க வந்திருக்காங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த மாதிரி எல்லாம் நான் ஆயிரத்தி சொல்றேன் எதிர்பார்க்கவே இல்லை. பட் கஸ்டமர் சர்வீஸ்ல தி பெஸ்டா இவங்க இல்லைனாலுமே ஓரளவு ரீசனபிளி குட் தான். ஒரு கவர்மெண்ட் பேங்க் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது இந்த பேங்கோட ஸ்டோரியில ஒரு முக்கியமான பார்ட் அசோக் லேலண்ட் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ நார்மலி ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்க யாருக்குமே வேற ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் RBIல கிடையாது. இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் எடிஷனா ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கம்பெனியை அசோக் லேலண்ட் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் ரெண்டுத்தையுமே 1997 ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ரூல்ஸ் வந்ததுனால இவங்களுக்கு நீங்க அசோக் லேலண்ட் ரன் பண்ணிக்கலாம், இண்டஸ்இண்ட் பேங்க்குமே ரன் பண்ணிக்கலாம். பட் நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஃபண்டிங்குமே ஒரு ரொம்ப கம்மியான லெவல் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு RBI கைட்லைன்ஸஸ் கீழே இவங்க ஒரு ஸ்பெஷல் ரேட்ஸ்ல 2 கம்பெனியுமே ரன் பண்றாங்க. பட் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், டாடா கிட்ட கூட தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட மட்டும் ஏன் பிடிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990 இந்திரா காந்தி இருந்த பீரியட்லயே சென்ட்ரல் பேங்கை நேஷனலைஸ்டா மாத்திட்டாங்க. பட் இவங்க அதுக்கப்புறமா தான் வந்தாங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு லக்கா போயிடுச்சு. ஸோ இவங்க ஸ்கேல் அப் ஆகி எப்படி பெருசானாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆர்கானிக்காவும் வந்திருக்காங்க, இன்ஆர்கானிக்காவும் இவங்க ஸ்டாக் வளர்ந்துருக்கு. பட் முக்கியமா பாரத் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனியை அக்வயர் பண்றது மூலமா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு. இவங்களுடைய ஸ்கேலிங்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இவங்க கிட்ட இருக்க சப்சிடி கம்பெனிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட், இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் கம்பெனி அண்ட் இண்டஸ்இண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு 3 கம்பெனி இந்த பேங்க்குள்ள மட்டுமே இருக்கு. பட் இவங்களுடைய ஓனரான இந்துஜா குரூப்ல போனீங்க அப்படின்னா அசோக் லேலண்ட், இந்துஜா ஃபைனான்ஸ், இந்துஜா டெக் அண்ட் ஐடி இன்ஜினியரிங் சொல்லிட்டு அசோக் லேலண்டுக்கு தேவையான ஐடி அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்காங்க. இந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ், இந்துஜா ரியல் எஸ்டேட்டுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் இந்துஜா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இவ்வளவு கம்பெனிஸ் இந்த இந்துஜா கீழே இருக்கு. பட் இது எல்லாமே மோஸ்டா அசோக் லேலண்டுக்கு தேவையான ஒரு சப்சிடி கம்பெனிஸ் தான் வருது. சோ இப்போ நம்ம ப்ரொமோட்டர் அனலைசர்ஸ் குள்ள வந்தோம் அப்படின்னா இந்த ப்ரொமோட்டர் கிட்ட தனியா ஒரு எம்ப்ளாயே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஃபன்ஸ் அபார்ட் கைஸ், ஆக்சுவலா இவங்க மேல நம்பத்தை நான் கேட்கிறேன். பட் உண்மையா இவங்க நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேங்கோட பிசினஸ் மாடலே அப்படிதான். இவங்க ஒரு காஸ்ட் கட்டிங் கம்பெனி. நார்மலா இவங்களுடைய காம்படிட்டர்ஸான HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க் எல்லாமே அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க வளர்ந்துருக்காங்க. காரணம் இவங்க கிட்ட மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு கம்மியா இருந்தாலும் காஸ்ட் கட்டிங் பண்ணி அவங்களுடைய ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருந்தால அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க வந்து வளர முடியுது. அப்படின்னு காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. காஸ்ட் கட்டிங்க பாத்ரூம்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுட்டு இருந்தாங்க. போக போக காஸ்ட் கட்டில டிஸ்ட்ரிபியூட்டர் தூக்கிட்டு ஒரு எக்ஸாஸ்ட் மிஷின் வச்சாங்க. அதுக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாங்க. இதுக்கே எப்படிங்கிற தீபாவளிக்கு வெறும் ஒரு லட்டு ஒரு சமோசா தான் கொடுத்தாங்க. சின்ன கம்பெனி கூட இதோட பெருசா கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் விட்டு. சோ இந்த கம்பெனியோட மெயின் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா NRI பேங்கிங் மூலமா இருக்கு. ஃபாரின் இன்கம் டாலர் பிரசன்ஸ் எங்களுக்கு நிறையவே இருக்கு. சோ அதனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் சிக்னிஃபிகண்டா அதிகமா இருக்கு. முக்கியமா இவங்களோட ஸ்டேக் UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UKல அதிகமா இருக்கு. சோ இங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த NRI அக்கௌண்ட்ஸ் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ப்ரொவைட் பண்றாங்க. இன்சைட் இந்தியால பாத்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் முக்கியமா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மாதிரி பிசினஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அண்ட் 2-வீலர் லோன்ஸுமே இவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சோ அதுல இருந்து இவங்களுக்கு நிறையவே இன்கம் வந்துட்டு இருக்கு. சோ ஆக்சுவலா நான் ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் சொல்லிட்டு பிசினஸ் மாடல் தான் பேசிட்டு இருந்தேன். அவ்வளவு வன்மம் இருந்துச்சு. பட் இவங்களுடைய பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்தோம் அப்படின்னா இவங்க ரீசெண்டா வேர்ல்ட் கப் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க, பாத்துருப்பீங்க.
இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல சொன்ன மாதிரி இவங்க ஸ்மால் ஸ்கேல் பேங்கிங் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, ரூரல் ஏரியாஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு 10-20 எங்கோ இந்த பேங்கை பத்தி தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி வந்து வெல்த் ஸ்பான்சர் பண்றது மூலமா எனக்கு தெரிய வரும். ஸோ அதனாலதான் இவங்களுடைய பிராண்டிங் சக்தி அந்த சைட்ல போயிட்டு இருக்கு. அதோட இந்த கம்பெனியோட மியூசிக் எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிக்கும், ரொம்பவே ஒரு மெலோடியஸ் டோன்ல இருக்கும். எடிட்டர் மறந்து போய் மியூசிக் எல்லாம் எடுத்து போட்டு விட்டுறாதீங்க, காப்பி கன்ஃபார்மா கொடுப்பா. சோ இப்ப நம்ம ஒரிஜினல் ப்ரொமோட்டர் அனலிசிஸ்ல வந்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலா ஒரு நல்ல பேங்க் தான். எந்த ஒரு டாக்ஸிக் கல்ச்சருமே பேங்க் உள்ள இருக்காது, காசு மட்டும் தான் தர மாட்டான், அது தவிர நல்ல பேங்க் தான். சோ ஐ ஒன்ட் சே தே ஆர் எத்திக்கல் பட் மாரலி அண்ட் லீகலி ஒன் ஆஃப் த குட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அனலிசிஸ்ல வந்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஇஓ சுமித் கத்திபாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சோ இவங்க என்னதான் காஸ்ட் பண்ற பேங்க் இருந்தாலும் ஒரு வகையான கவர்மெண்ட் பேங்க் மாதிரி தான் இருந்தா. சோ உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாமே கவர்மெண்ட் பேங்க் மாதிரி அங்கேயே தான் இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு. சோ இது ரொம்பவே நல்ல விஷயம் ஒரு பேங்கிங் ஸ்ட்ரக்சர்ல. ஆக்சுவலி நான் மேனேஜ்மெண்ட் அனலைசிஸ் சொல்லிட்டு நான் ஃபண்டுக்காக இந்த வீடியோ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் நானா மேனேஜ்மெண்ட் அனலைசிஸ்ல ஒரு பார்ட்டே கிடையாது. ஒரு ஜூனியரா ஒரு வேலைக்கு போய் நீங்க சேர்றீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்டோட மெயின் பார்ட் கிடையாது. ஆக்சுவலான சீனியர் மேனேஜ்மெண்ட் அந்த பேங்க்கு எவ்வளவு லாயலா இருக்காங்க, எவ்வளவு வருஷம் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த பேங்கோட ஒரிஜினலான அனலைசிஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜூனியர்ஸ் சம்பளத்துக்காக மாறிட்டே இருக்காங்க. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க்ல ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டைர்மெண்ட் ஸ்டே பண்றாங்க அப்படிங்கிறது இந்த பேங்க் லாயலா இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த பேங்கோட மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அடுத்தது இந்த பேங்கோட இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க இருக்கிற பேங்கிங் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்றாங்கிறது ஆல்ரெடி நான் வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட கார்டை எங்க செக் பண்ணி பாருங்க. அந்த என்னோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ சைட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 வீடியோவுமே நீங்க ஒன்னா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் கிடைக்கும். இந்த பேங்கை வாங்கலாமா வேணாமா கம்ப்ளீட் டீடைல்ஸோட. சோ இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணுவேன்னா எஸ் இந்த ஸ்டாக் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டா ஃபேர் அனலைசிஸ் தெரியுது. பட் அந்த ஸ்டாக்கை நான் எவ்வளவு வாங்குறேன் இதெல்லாம் இதை தவிர வேற என்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சேனல்ல இன்சூரன்ஸ் ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி இருக்கு. அங்க நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறேன் விற்கிறேன் கம்ப்ளீட் பெருசா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஜஸ்ட் 30 rupees இன்சூரன்ஸ் தான் பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. குட் டே.